இன்றைய தினத்தை பொறுத்தவரையிலும் மழையின் தாக்கம் என்பது வானிலை ஆய்வு மையம் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்படி தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 33 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்குமே மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்த அறிவிப்பின் மூலமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அரியலூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த 3 மணி நேரத்தில் ஒட்டுமொத்தமாக 33 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், சேலம், தேனியிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து திண்டுக்கல், வேலூர், திருச்சி, தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களிலும் மதியம் 1 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும், அதாவது வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகத்திற்கு அதிக மழை பொழிவு கொடுக்கக்கூடிய பருவமழையாக கிட்டத்தட்ட 40 சென்டிமீட்டர் அளவுக்கான ஒரு பருவமழை மழை பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு பருவமழையாக வடகிழக்கு பருவமழை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி 2-3 நாட்களாகக்கூடிய நிலையில் தமிழகம் முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்னும் சில மணி நேரத்திலோ அல்லது அடுத்த தினங்களுக்குள்ளாகவோ தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகக்கூடிய பட்சத்தில் தமிழகத்தில் வட மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக, குறிப்பாக KTCC என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதிலும் ஒட்டுமொத்தமாக அறிவிப்பாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால், இன்றைய நாளில் மதியம் 1 மணி வரை 33 மாவட்டங்கள், தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், சேலம், தேனி உள்ளிட்ட 33 மாவட்டங்களில் 1 மணி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போதைய முக்கிய அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அடுத்த கட்ட அறிவிப்பு என்பது வெளியாகும். அடுத்த கட்ட அறிவிப்பில் 1 மணிக்கு பிறகு எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கும், மாலை மற்றும் இரவு நேரத்தில் எங்கெங்கு மழை பொழிவு இருக்கும், மழையின் அளவு எப்படி இருக்கும் என்ற அறிவிப்பு அடுத்த கட்டமாக வெளியிடப்படும். அந்த வகையில் முதற்கட்ட அறிவிப்பாக பார்க்கப்படக்கூடியது இன்றைய நாளில் 1 மணி வரையிலும் 33 மாவட்டங்களில் தமிழகத்திற்கான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதில் குறிப்பாக பார்க்கப்பட வேண்டியது வட மாவட்டங்களாக கூடிய சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள், திருவள்ளூர், அரியலூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மதியம் 1 மணி வரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அத்தியாவசிய பணிக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த மழையினை மனதில் வைத்துக் கொண்டு இதற்கேற்றவாறு தங்களுடைய திட்டங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அந்த வானிலை அறிவிப்பு மூலமாக நமக்கு தெரிய வேண்டிய விடயமாக இருக்கின்றது. திண்டுக்கல், வேலூர், திருச்சி, தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களிலும் மதியம் 1 மணி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக வெளியிடப்படக்கூடிய அறிவிப்பில் 1 மணிக்கு பிறகு எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கும், இன்றைய நாள் முழுக்க மழையின் அளவு எப்படி இருக்கும், கடந்த 24 மணி நேரத்தில் மழையின் அளவு எங்கு அதிகமாக பதிவாக இருக்குது என்ற விவரங்களை வானிலை ஆய்வு மையம் வெளியிடும். அது மிக முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படக்கூடியது. இன்று மதியம் 1 மணி வரையிலும் 33 மாவட்டங்கள், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், அரியலூர் உள்ளிட்ட 33 மாவட்டங்களில் இன்று மதியம் 1 மணி வரையிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.